ஒரு வரலாறு சம்பந்தப்பட்ட சினிமா வரும்போது அதை பத்தின டிஸ்கஷன் நம்ம சொசைட்டில ரொம்ப அதிகமாவே இருக்கும். இன்னைக்கு பராசக்தி சினிமா ரிலீஸ் பண்றாங்க. ட்ரெய்லர் பார்க்கும் போதே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இதை எதை பத்தின சினிமா அப்படின்னு. இந்தி எதிர்ப்பு போராட்டம் பத்தின சினிமா தான் இது. இந்தி எதிர்ப்பு போராட்டம்னா என்ன, யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, எதுக்காக ஆரம்பிச்சாங்க, இதுல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி உள்ள வந்தாங்க அப்படின்னு நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். பொதுவாகவே ஒவ்வொருத்தருமே நான் யார் தெரியுமா, யாரோட பரம்பரை தெரியுமா, என் பாட்டை யார் தெரியுமா அப்படின்னு பெருமையாக பேசிப்போம். அதை விட முக்கியமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளோட முன்னோர்கள், அதாவது நம்மளோட வரலாற்று கதைகளை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டி இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா என்ன, அது யார் நடத்துனாங்க, எதுக்காக நடத்துனாங்க? ஓகே, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்தியானா என்ன அப்படின்னு தெரியணும். இந்தியா ஒரு தேசிய இனங்களின் கூட்டமைப்பு. சரியா? சரி, பயந்துடாதீங்க, நான் வீடியோக்குள்ள ரொம்ப அரசியல் வார்த்தைகள்லாம் பயன்படுத்த போறதில்ல, ரொம்ப சாதாரணமாக பேச போகிறேன். ஆனால் இந்தியானா என்ன அப்படின்னா, இது ஒரு தேசிய இனங்களின் கூட்டமைப்பு தான் இது. இப்போ இந்தியா சுதந்திரம் அடையுது, சுதந்திரம் அடையிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிங்கிறப்போ இதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது அப்படிங்கிறதான அந்த பேச்சுவார்த்தைகள், அதை பற்றின உரையாடல்கள், விவாதங்கள் நாடு முழுக்க போயிட்டே இருக்கு. அப்போ இந்தியாவில் யார் பெரிய அமைப்பாக இருக்காருன்னு பார்த்தா காங்கிரஸ் கமிட்டி, அவங்க தான் அமைப்பாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, தேசிய இனங்கள் ஒரு மொழிவாரி மாநிலமாக இந்தியாவை பிரிக்கணும், அவங்களுக்கான ஒரு தன்னாட்சி அமைப்பை உருவாக்கணுங்கிறதெல்லாம் அவங்களுடைய பழைய கால கனவு. சுதந்திரத்துக்கு முன்னாடி, கரெக்டாக சொல்ல போனால் அதிகாரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கனவு அதுதான். அதனால தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அந்த அமைப்புக்கு பேர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. அவங்க ஒரு தனியான விங், அவங்க தனி அமைப்பு. தேசிய காங்கிரஸ் கமிட்டின்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கிளைகள் தனித்தனியாக இருக்கும். சரியா? ஸோ அப்படி இருந்த காங்கிரஸ் அப்போது இதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு மொழி பொதுவாக வேணும். அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியும் 47 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது. 50 தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன்லாம் முடித்து நமக்கு குடியரசு நாடாக நம்ம அறிவிக்கிறாங்க. அப்போது ஒரு பேச்சு வருது, நம்ம ஹிந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜாக அறிவிப்போம் அப்படின்னு ஒரு பேச்சு வருது. அதுதான் நிர்வாகத்துக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்க. அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதின ஆட்கள் இருக்காங்களே, அந்த பெஞ்சில் இருக்கவங்க, டாக்டர் அம்பேத்கர் உட்பட என்ன சொல்கிறாங்கன்னா, அது சரியாக வராது, நம்ம நாடு அதுக்கு இன்னும் தயாராகலை, ஏன்னா இந்தி எல்லாருக்கும் தெரியாது. நீங்கள் இந்தியை வச்சிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் போய் அதை போய் உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, நிறைய பிரச்சனைகள் வரும், சரியாக வராதுங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அவங்க ஒரு டிசைன் ரெடி பண்ணுறாங்க. என்னன்னா, ஒரு 15 வருட கால டைம் எடுத்துக்கலாம். 1950 65 வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். இந்த இன்பிட்வீன் 15 இயர்ஸில் இந்தியா முழுக்க இந்தியை எடுத்துகிட்டு போய் மக்களிடம் பரப்புங்க, எல்லார்கிட்டையும் இந்தியை கொண்டு போய் சேருங்க. அதுக்கு பிறகு நம்ம நிர்வாக வசதிக்காக இந்தியா அஃபிஷியல் லாங்குவேஜாக டிக்ளேர் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு லா ஒன்று போடுறாங்க. ஆர்டிகல் 15 or 17 சம்திங் ஏதோ ஒன்று போடுறாங்க. இங்கே தான் விஷயம். சரி, இப்போது 1950 இந்த டிஸ்கஷன் வருது, இந்த ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குதான்னா இல்லை. இந்த டிஸ்கஷன்லாம் எப்போ ஆரம்பிக்குதோ அப்போவே தமிழ்நாட்டில் இதுக்கான எதிர்ப்பு வருது. என்னன்னா, ராஜாஜி 1938 சிஎம் ஆகுறாரு. அவர் இந்த குலக்கல்வி திட்டம் அது இதுன்னு சில ஜிக்னா வேலைகள்லாம் பார்த்தாரு, நமக்கு தெரியும் அதை பற்றி. அப்போது அவர் சேர்ந்த அந்த ஜிக்னா வேலையோட சேர்த்து அவர் செஞ்ச வேலை தான் கட்டாய இந்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்தி படிக்கணும். ராஜாஜியை என்ன சொல்லுவாங்கன்னா, மூதறிஞர் அப்படிம்பாரு, ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஆள். அப்போது நாடு என்னவாக போகுது, அதுக்கு இந்த மக்களை தயார்படுத்தணுங்கிறது அப்போவே யோசிச்சாலும் 38 சுதந்திரம் வாங்குறதுக்கு 9 வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணணும் இவங்களை. இந்த மக்களுக்கு செட் ஆக மாட்டாங்க, ஜெனட்டிக்காக இவனுங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அப்போவே யோசித்து பிளான் பண்ணி தான் இந்த இந்தி எதிர்ப்பு, இந்த கட்டாய இந்தி அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வரல. அப்போது இங்கே யாருன்னா, நம்மால் பெரியார் இங்கே இருக்காரு. இவர் பயங்கர
பயங்கரமா அப்போஸ் பண்றாரு. பெரியார் மட்டும் இல்லை, உண்மையை சொல்லணும்னா பெரியார்லாம் செகண்டரி தான். இங்க இருந்த தமிழ் அறிஞர்கள் நிறைய பேர் பயங்கரமா எதிர்க்கிறாங்க. ஒரு இடத்துல ராஜாஜி வந்து பின் வாங்கிறாரு, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி பின் வாங்கிறாரு. அப்போ அது அப்படியே நீர்த்து போயிடுது. அதுக்கு பிறகு 1950 இந்த மாதிரி விஷயம் வருது. அப்புறம் 15 வருட காலம் அப்படியே போயிட்டே இருக்குது. 1965 வரப்போகுது. அப்போது 15 இயர்ஸ் முடியும் போது திரும்பவும் இந்த பிரச்சனைகள் வரும். இந்தியை வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, நேஷனல் லாங்குவேஜாக டிக்ளேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் வரும்போது 1964 ஜனவரி, அந்த குடியரசு தினம் ஜனவரி 26 குடியரசு தினத்துக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி, இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே குடியரசு தினத்துக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி ஜனவரி 25 மாணவர் போராட்டம் வெடிக்குது. திடீர்னு எப்படி இது மாணவர் போராட்டமாக மாறிச்சு? அதுக்கு முக்கியமாக இங்கே திமுகவின் பங்கு ரொம்ப பலமாக இருக்குது. இந்த இன்பிட்வீன் கேப்பில் திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது. பெரியார்கிட்ட இருந்து அண்ணா கலைஞர்லாம் பிரிஞ்சு வராங்க, கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவங்க வளர்ந்து வராங்க. அந்த நேரத்தில் எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் இவங்க மாநாடு போடுவாங்க, தெருவாக போய் பேசுவாங்க, தெருமுனை கூட்டங்கள் நடத்துவாங்க, பெரிய லெவலில் பிரச்சாரங்கள். அண்ணா தலைமையில் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. அப்போது இயற்கையாகவே நமக்குள்ளே இருக்கிற அந்த இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் திமுகவின் அந்த பரப்புரை காரணமாக இங்கே பயங்கரமாக வீரியம் படுது. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அப்போது டைம் நெருங்கிட்டே வருது. இதையும் இவங்க அங்கங்கே கோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, திமுகவினர் கோட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போது இவங்க அதை பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன ஆகுதுன்னா, ஒரு தடவை வந்து திருச்சியில் அப்போ வந்து பக்தவச்சலம் வந்து சிஎம்மாக இருக்கார். ட்ரெயினில் போகும்போது திருச்சியில் வச்சு பழவூர் சின்னசாமி அப்படிங்கிறவர் வந்து அவர் நிறுத்தி பேசுகிறாரு. இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஹிந்தி அஃபிஷியல் லாங்குவேஜை டிக்ளேர் பண்ண போகிறாங்க, நீங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கீங்க, எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. அதை ஒட்டி தமிழகத்தின் இந்தி எதிர்ப்புக்காக உயிரை விட்ட முதல் தியாகி அவர் தான். தீக்குளிச்சியும் இறக்குறாரு அவர். ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு கொந்தளிப்பு தன்மை வந்துக்கிட்டே இருக்குது. டக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்குள்ளே வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. 1965 இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு. 64 ஜான் 25 ஆரம்பித்து அடுத்த வருஷம் வரைக்கும் அது போயிட்டே இருக்குது. இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. நிறைய இடங்களில் வந்து மத்திய அரசுலேருந்து மத்திய அமைச்சர்கள் எல்லாம் ராஜினாமா பண்ணுற அளவுக்குலாம் போகிறாங்க. ராஜினாமா பண்ணலை, நாங்கள் வேறு வழி இல்லை அப்படிங்கிற அளவுக்குலாம் போகிறாங்க. பட் இங்கே நடக்கலை, அது நடக்கலை. அடுத்த வருஷம் இங்கே பக்தவச்சலம் மார்ஷல் இருக்கார், கக்கன் வந்து உள்துறை அமைச்சராக இருக்கார், போலீஸ் மந்திரின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அருண் அப்படிங்கிறவர் வந்து அவர் ஐஜியாக இருக்கார். இவங்க தான் அங்கே மெயின். 3 பேர் தான் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, போலீஸ் வந்து அங்கங்கே துப்பாக்கி சூடு நடத்துக்குது. 1-2 பேர் செத்து போகிறாங்க. மக்கள் போராட்டமாக இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி. திமுக பற்றி எதுவும் சொல்லவே இல்லையே, இதுக்குள்ளே திமுக வரவே இல்லையே அந்த போராட்டத்துக்குள்ள? ஆக்சுவலி நோ. திமுக வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க, மக்களை அரசியல் படுத்தினாங்க. மக்கள் போராட்டமாக உருவாகி பெரிய லெவலில் வரும்போது உண்மையிலேயே அண்ணாவும் ராஜாஜியும் 2 பேருமே ஒரு அறிக்கை விடுறாங்க. என்னென்னா, மாணவர்களே உங்களுக்கு படிக்கிற வேலை இருக்குது, நீங்கள் போய் உங்கள் படிப்பை கண்டினியூ பண்ணுங்கள், நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிடுறாங்க. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து வன்முறைகள் நடக்குது. அப்போது அது எடுபடலை. மாணவர்கள் கிட்ட அதை பற்றி பெரிய ஒரு எஃபெக்ட் இல்லை. திமுக மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க. மற்ற மாணவர்களோட போராட்டம்லாம் இன்னும் எழுச்சி பெற்றுக்கிட்டே தான் இருக்குது. உண்மையிலேயே பெரியார் இந்த போராட்டத்துக்குள்ள வரலையா? பெரியார் ஆக்சுவலி இந்த போராட்டத்தை ஒரு விமர்சனமாக பார்த்தாரு. 1938 வந்து அவர் இந்தி எதிர்ப்பில் தீவிரமாக இருந்த ஒரு ஆள் தான். 63 என்ன நினைச்சாரு அப்படின்னா, அப்போ வந்து திமுகவை வந்து அவருக்கு பிடிக்காது. ஏன்னா திமுக அந்த காலகட்டத்திலலாம் அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தாங்க. அவர் வந்து திமுக கழகம்னு கூட சொல்ல மாட்டாரு, கண்ணீர் துளிகள் தான் சொல்லுவார் அந்த காலகட்டத்தில். அப்போ வந்து விடுதலையில் வந்து திமுக விமர்சித்து எழுதுவார், முரசொலியில் கலைஞர் வந்து பெரியார் விமர்சித்து எழுதுவார். அந்த மாதிரி எதிரும் புதிருமா இருந்த டைமில் அது ஒரு காரணம். 2வது, காமராஜரை வந்து இவர் வந்து பச்சை தமிழர்
அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்றாரு. காமராஜர் ஜெயிக்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் பெரியார் பார்த்துட்டு இருந்தாரு. எப்பாடுபட்டாவது காமராஜரை தான் இங்க முதலமைச்சரா வச்சுக்கணும், வேற யாரையும் விடக்கூடாது தீர்க்கமா நம்பினாரு. இந்த 2 விஷயத்தாலையும் அவரு இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது வந்து திமுகவின் சதி, திமுக தேவையில்லாம இந்த மாணவர்களை தூண்டி விட்டு இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் விமர்சனம் வச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்ப எப்பதான் இதுக்குள்ள வந்தாரு? இது ஒரு கட்டத்துக்கு மேல திமுகவும் ராஜாஜியுமே வந்து அறிக்கை விடுறாங்க, நீங்க போயிருங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா நடக்கல. 1 வருஷம் தாண்டுது, நிறைய துப்பாக்கி சூடுகள் நடக்குது, நிறைய பேர் இறக்குறாங்க. இன்னைக்கு மொழிபெயர் தியாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, கக்கன் வந்து மிலிட்ரி கூப்பிடுறாரு, இராணுவத்தை வர வைக்கிறாரு. எங்க வர வைக்கிறாருன்னா, இது ரொம்ப எழுச்சியா போயிட்டு இருக்குது. பெரியார் பத்தி கேட்டீங்க, தீகா காரங்க இதுல என்ன பண்றாங்க, இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரிச்சு எழுதக்கூடிய பத்திரிகைகள் வந்து வேன்ல வரும் இல்லையா, ஒரு ஊருக்கும் வேன்ல தான் மைல் போகுதுன்னு சொல்லுவாங்க, அதுதான் அனுப்புவாங்க இல்லையா, அந்த வேன்லாம் நிப்பாட்டி எரிக்கிறாங்க. அது போய் மக்கள்கிட்ட சேரக்கூடாது, இந்த போராட்டம் பரவக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரியாரும் பெரியாருடைய இயக்கவாதிகளும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிராக இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். சரியா? ஸோ இந்த நிலைமையில தான் வந்து பக்தவத்சலமும் கக்கனும் இருக்காங்க. அவரு 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போகுது, நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணுங்கிறதுனால சென்ட்ரல் ஃபோர்ஸை கூப்பிட்றாங்க. மிலிட்ரி வருது. மிலிட்ரி வந்து சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் கேம்ப் போட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட அறிவிப்பு, கோயம்புத்தூர்ல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மேல இருக்கிற இந்தி எழுத்தை அழிக்கிறதுக்காக ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஒரு பையன் ஏறி போலாம். அப்போ போலீஸ் இங்கேருந்து தம்பி ஏறாதான்னு சொல்லி சொன்னாங்க. ஏறினா சுற்றுவோம் அப்படிங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நீ சுட்டா சுடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஏறுறான். மக்கள் எல்லாம் கத்துறாங்க, சுற்றாதீங்க கத்துறாங்க, சுட்டுறாங்க. அந்த பையன் கீழே விழுந்து செத்துடுறான். செத்ததும் இன்னும் பயங்கரமா மக்கள் கிளந்து தெழுறாங்க. தமிழ்நாடு முழுக்க செய்தி பரவுது. அப்ப எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய போராட்டம், வன்முறைனா எந்த அளவுக்கு வன்முறை அப்படின்னா, போலீஸ் ஜீப்பு ஸ்டேஷன்லாம் எரிக்கிற அளவுக்கு வன்முறை. இப்போ வந்து ஆல்ரெடி மிலிட்ரி கேம்ப் போட்டு உட்காந்துருக்காங்க. மிலிட்ரிக்கு கால் போகுது, நீங்க வந்து டேக் ஓவர் பண்ணுங்க, எங்க கை மீறி போகுதுங்கிறப்ப அவன் உள்ள வந்து தாறுமாறா சுட்டு தள்ளிறான். யாரு என்னன்னு பார்க்காம தாறுமாறா சுட்டு தள்ளிறான். ஒரு 4 மாச குழந்தைய சுட்டு வீழ்த்துறான். அதை ஒரு தமிழ்நாட்டு மிலிட்ரி சோல்ஜர் ஒருத்தன் கையில் எடுத்து வச்சு அழுகிற சீன்லாம் அப்பவே பத்திரிகையில வந்திருக்கு. அந்த அளவுக்கு கொடூரமா இருந்திருக்கு. இந்த துப்பாக்கி சூடு நடந்து அதை தாண்டி என்ன நடந்துச்சு அப்படின்னா, செத்தவங்க கணக்கு இருக்கு இல்லையா, இதை வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா 5 பேர் 10 பேர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்குது. செத்தவங்களோட உடல்கள் எதுவும் அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கல, எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் தனியாக வச்சு எரிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜாஸ்தி ஆகுதுங்கிறப்போ வந்து இராணுவ மையத்திலேயே வச்சு எரிக்கிறாங்க. இன்னும் கொடுமை என்னன்னா, அந்த சைடு யாருமே வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் இராணுவ மையத்தை திரும்பி பார்த்தா சுற்றுவோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அந்த அளவு கொடூரமாக நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கழிச்சு அதில் ஒரு உயர் அதிகாரியாக இருந்த ஒரு நபர் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு இங்கே வந்து தமிழ்நாடு அரசை வந்து சந்திச்சு அவர் சொல்கிறாரு, அவருடைய நினைவு தெரிஞ்சு 200க்கும் மேற்பட்டவங்களாம் சுட்டிருக்காங்க. 5 பேர் 10 பேர்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து 20 பேர் 30 பேர் தான் கணக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இதுதான் இந்திய போராட்டத்தில் நடந்த விஷயம். இதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் இந்த பதட்டம் இருக்குது. ஒரு பெரிய துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, ஊரில் நிறைய பேர் செத்துருக்காங்க. அப்படி இருக்கும் அந்த பதட்டம் அப்படி இருந்திருக்கு, அந்த கொந்தளிப்பு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நேரு வந்து ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு, அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணிட மாட்டோம், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்து அது அப்படியே நினைச்சு இதுக்கு பிறகு இதை பற்றி பெருசாக அரசியலில் பேசின விஷயங்கள், பார்லிமெண்ட்டில் போய் இதை பற்றி குரல் கொடுத்தது, இதெல்லாமே வந்து திமுகவுடைய பங்கு ரொம்ப அதிகம். திமுகவுடைய எம்பிக்கள் தான் பார்லிமெண்ட் இதை பற்றி பேசினாங்க, தனிநபர் மசோதாக்கள் கொண்டு வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் எப்படி அண்ணா வந்து தனித்தமிழ்நாடு கோரிக்கையை கைவிடும்போது சொன்னார், கோரிக்கையை தான் கைவிடுறோம், கோரிக்கைக்கான காரணங்கள் இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே மாதிரி இவங்க போய் நிறைய விஷயங்கள் முன்னெடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க நிறைய நாட்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தாங்க.
ஆனால் அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தோட கோர் என்ன அப்படின்னா, எந்த காலகட்டத்திலையும் இந்தியாவில் இந்தி ஆட்சி மொழியாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. அதில் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா, அந்த ஆர்டிகல் 17 அதை வந்து மாற்றிருக்காங்களா அல்லது அதை எடுத்திருக்காங்க டெலீட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா இல்லை, இன்னும் அது அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போவும் அதுக்கான அபாயம் இருக்குது. எப்போ வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கான வேலைகளும் நடந்துட்டு தான் இருக்குது. இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, ஏன் பர்டிகுலரா தமிழ்நாடு மட்டும் இதுல கலந்துக்கிட்டாங்க? சரி, தமிழ்நாடு மட்டும் இல்லை, கொஞ்சம் பெங்களூர்ல கொஞ்சம் நடந்துச்சு, கேரளா நடந்துச்சு, பாம்பேல நடந்துச்சு, பாம்பேல தமிழர்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் நடந்துச்சு. குறிப்பா தமிழகத்தை மாதிரி வலிமையா ரொம்ப வீரியமா நடந்தது வெஸ்ட் பெங்கால் நடந்துச்சு. வெஸ்ட் பெங்காலில் இந்த போராட்டங்கள் நடந்துச்சு. ஒரு கடத்துக்கு மேலே அதுவுமே அப்படி போயிடுச்சு. இது என்ன ஒரு விஷயம்னா, எண்ட் ஆஃப் தி டே அந்த கோரிக்கையோட கோர் இருக்கு இல்லையா, அது என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் விஷயம். இப்போது பங்களாதேஷில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானோட இதில் இருக்கும்போது அங்கே வந்து உருது மொழியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உருது மொழி தான் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும் போது தான் அங்கே ஒரு பிரச்சனை உருவாகுது. பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்து இன்னைக்கு அது தனி நாடாயிடுச்சு. அந்த நாட்டுக்குன்னு தனியாக ஒரு இறையாண்மை, ஒரு தனியான ஒரு மொழி இருக்குது. அவங்க 100% அதில் வந்து விடுபட்டுட்டாங்க. அந்த மாதிரி நமக்கு ஆகலை, நம்ம இன்னும் இல்லை, நம்ம இன்னமும் அந்த அபாயத்தில் தான் நம்ம இன்னும் இருந்துட்டு இருக்கிறோம். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நெருடல். இன்னைக்கு வந்திருக்கிற படம் அதில் எந்த அளவுக்கு பேசியிருக்கு அப்படிங்கிறத படத்தை பார்த்துட்டு அந்த ரிவ்யூ சொல்கிறோம். அந்த ரிவ்யூக்கும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், மொழிப்போர் தியாகிகள் நடராசன், தாளமுத்து நடராசன். ஆக்சுவலி நடராசன் தான் முதல்ல இறந்தார். எல்லாரும் தாளமுத்து நடராசன் சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு வரலாற்று பிழைன்னு சொல்லலாம். தாளமுத்து நடராசன்பாங்க, அது தாளமுத்து 2வது தான் இறந்தார். 38 நடராசன் இறந்துட்டார். அதனால் நடராசன் தாளமுத்தும் சொல்லணும், அப்படி சொல்கிறது இல்லை. அப்புறம் மணிப்பூரில் இறந்த அத்தனை பேருடைய ஃபோட்டோஸ், அவங்க எப்போ இறந்தாங்க, பேர், எந்த ஊர் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க.